ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவை நண்பன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறப்பு சான்றிதழில் திருத்தம் பண்ணலாமா, பிறப்பு சான்றிதழில் எங்கே திருத்தம் பண்ணலாம், அட் தி சேம் டைம் பார்த்திங்களா ஆன்லைனில் திருத்தம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சேன் மேனுவல் டேபிள் காலத்தை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மள நிறைய பேர் நினச்சிட்டாங்க பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஆன்லைனில் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் கரெக்ஷன் ஆன்லைனில் போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட்டில் திருத்தம் அப்படிங்கிறது ஆன்லைனில் பண்ண முடியாது. நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு, அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரில் போய் தான் உங்களோட திருத்தத்தை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி எங்கே போகணும் அப்படின்னா, அதாவது குழந்தை பிறந்த உடனே நீங்கள் பாருங்கள், இந்த வெப்சைட்டில் ஒரு மாதம் கழிச்சோ இல்லை 10 நாள் கழிச்சோ அவங்க டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க. நீங்கள் போய்ட்டு இந்த வெப்சைட்டில் உங்கள் குழந்தை பொண்ணா பையனா, எந்த மாவட்டம், பிளேஸ் ஆஃப் பர்த், அதாவது ஹாஸ்பிட்டலாக இல்லை வீடா, என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட்லேயே பார்த்திங்க அப்படின்னா, கீழே எந்த முனிசிபாலிட்டி இல்லை கார்பரேஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு அட்ரஸ் அதில் வந்திருக்கும். ஸோ அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு போய்ட்டு உங்களோட குழந்தையோட ஆதார் கார்டு ப்ளஸ் இல்லை ஸ்கூல் ஐடி கார்டு, இல்லை பாஸ்போர்ட்டு, இல்லை கெசட் நோட்டிஃபிகேஷன், இந்த 4ல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பேர் திருத்தம் பண்ணுறதுக்கு ஆவணமாக கொடுத்துக்கோங்க. கூட அது கூட இப்போ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட ஆதார் கார்டு ப்ளஸ் ரேஷன் கார்டெலாம் கொடுத்துட்டு, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ஒரு காப்பி ஜெராக்ஸ் கொடுத்துரும். இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே எப்படி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அது நீங்கள் அது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் 7 இல்லை 14 வேலை நாட்களில் நீங்கள் சேம் இதே வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் அகைன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன திருத்தம் பண்ண கொடுத்தீங்களோ அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக திருத்தமாகி வந்துடும். ஸோ இந்த திருத்தம் அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் எதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா, குழந்தையோட பேர் இல்லை பேரண்ட்டோட நேம், அதாவது அப்பா இல்லை அம்மாவோட பேர் இல்லை அட்ரஸ் அப்படிங்கிறத திருத்தம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், என்ன மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய டேட் ஆஃப் பர்த் எக்காரணம் திருத்தம் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சரியாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தை பிறந்த உடனே தான் சம்மந்தப்பட்ட பிறப்பு பதிவு செய்யும் அலுவலர் அப்படிங்கிறவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதை பதிவு பண்ணிட்டு போவாங்க. ஸோ எந்த காரணத்துக்கு டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது மாறது வாய்ப்பே இல்லை. டேட் ஆஃப் பர்த் யாரெல்லாம் மாறி இருக்குன்னா, இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறமே வரதுக்கு முன்னாடி தான் இந்த டேட் ஆஃப் பர்த் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1990, அதாவது 2080 அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கவங்களாம் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கும். ஸோ அவங்களும் எக்காரணத்தை கொண்டு டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத மாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கு அப்படிங்கிறத டேட் ஆஃப் பர்த் மாற்ற முடியாது அப்படிங்கிற மெயின் தகவல் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் அப்படின்னா, பஸ்ஸில் திருத்தம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு நேரில் தான் போகணும். ஆன்லைன் பண்ண முடியாது. இந்த டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தீங்களா கண்டிப்பாக நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் நேமில் திருத்தம் பண்ணிக்கணும்னு சொல்லி வரேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்குறாங்க, சார் டேட் ஆஃப் பர்த் சரி நேம் நீங்கள் திருத்தம் பண்ண முடியுமா ஆன்லைனில் கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியாது. ஸோ எங்கே போகணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.